ஆனா அந்த சமந்தா பொண்ணு நினைச்சாதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ஏமாத்தக்காரிய நான் எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பா உன் பொண்ணுக்கு என் பையனுக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. சூர்யா சாமான்யா கல்யாண விஷயத்த என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். டெஃபினெட்லி. அப்பாடா. சொல்லுங்க மேடம். ஹலோ மேனேஜர், இங்க பாருங்க. இன்னைக்கு என் மகனும் மருமகளும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் வராங்க. அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும். கண்டிப்பா மேடம். வரவேற்புனா என்ன பண்ணுவீங்க? ஒரு பொக்கே கொடுத்து அசத்திடலாம் மேடம். சேச்சே, அதெல்லாம் பத்தாது. சூர்யா சாமானியான்னு போட்டோ போட்டு வெல்கம் டு சாமானியான்னு பெரிய பேனர் வைக்கணும். பார்த்த உடனே என் மருமக இம்ப்ரெஸ் ஆயிடணும். ஓகே மேடம், சிறப்பா பண்ணிடலாம். ஓகே ஓகே, வெச்சிடுறேன். ஜெயந்தி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இன்னும் எதுவுமே முடிவாகல, அதுக்குள்ள சாமானியாவ மருமகன்னு முடிவு பண்ணிட்டியா? அவளை ஆபீஸ்க்குள்ள அனுப்புற? என்ன முடிவாகணும்? இன்னும் என்ன முடிவாகணும்? சூர்யாக்கு சாமானியா, சாமானியாக்கு சூர்யா, இதுதான் முடிவு. நீங்களும் உங்க பிள்ளையும் தேவையில்லாத கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஃப்ராடுகாரி சமந்தா ஆபீஸ் போலாம், ஏன் மருமக சாமானியா போக கூடாதா? சமந்தாவும் சாமானியாவும் ஒன்னா? அவங்க அம்மா இருக்கும் போதே ஒரு தடவை. இங்க பாருங்க, இந்த பழைய கதையில என்கிட்ட பேசாதீங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. அவன் நல்லா நடிச்சு நம்பல, உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. நீங்களும் அத நல்லா நம்பிட்டு இருக்கீங்க. இத பாரு ஜெயந்தி, தேவையில்லாம ஆபீஸையும் வீட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அது வேற இது வேற. இத பாரு ஜெயந்தி, வீட்டு விஷயம் வெளியே போச்சு, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். யோசிச்சுக்க. பெருசா சொல்ல வந்துட்டாரு. என்ன ஜெயந்தி, நீ சொன்னதை நம்பி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வந்தா உன் ஹஸ்பண்ட் இப்படி பேசிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்ல நிர்மலா, அவரு எப்பவுமே அப்படிதான். நீ ஒண்ணும் நினைச்சுக்காத. கண்டிப்பா சூர்யாவுக்கும் சாமானியாவுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு நீ தான் சொல்ற. ஆனா உன்னோட ஹஸ்பண்டுக்கு இதுல விருப்பம் இல்ல போல. அவருக்கும் விருப்பம் இருக்குதான். ஏதோ ஆபீஸ் டென்ஷன், அதை என் மேல காட்டிட்டு போறாரு. என்னவோ ஜெயந்தி, உன் புருஷனும் பிள்ளையும் உன் பேச்ச தட்ட மாட்டாங்கன்னு சொல்ற. ஆனா எல்லாமே தலைகீழா நடக்குதே. எப்பவுமே நான் சொல்றதா கேப்பாரு. ஏதோ இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காரு. யூ டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவளை எப்படி சமாதானப்படுத்த போறேன்? What happened? Why you guys are so silent? ஏதாவது பேசலாம்ல? சூர்யா, இங்க இருந்து ஆபீஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ரொம்ப லாங்கா? It's too hot. இந்தியா இப்படிதான் இருக்குமா? எனக்கு கடுப்பா இருக்கு. It's very boring. இதுக்கே போர் அடிக்குதா? சூப்பர். யாராச்சும் எதனா பேசுங்க. சூர்யா, நம்ம ஃபியூச்சர் பிளான் என்ன? ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இரு. எதுக்கு இவன் சைலண்டா இருக்க சொல்றான்? நீ அவளை சைட் அடிக்க நான் சைலண்டா வரணுமா? இனி அவளை எப்படி பாக்குறேன்னு நான் பாக்குறேன். டேய், மிரர் ஏன் திருப்புன? பின்னாடி வர வண்டியெல்லாம் நான் எப்படி பாக்குறது? எப்படி டிரைவ் பண்றது? ஏன் இவ்வளவு நேரம் நீ பின்னாடி வர வண்டியை தான் பாத்துட்டு இருந்தியா? அதான் சைட் மிரர் இருக்குல்ல, அத பார்த்து டிரைவ் பண்ணு.
சூர்யா, என் லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு? அதையே என்கிட்ட கேக்குற? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கட்டும்? முதல்ல சவுண்ட கம்மி பண்ணு. இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹே, நைஸ் சாங் மேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹே, யூ இடியட். புல்ஷிட். நான்சென்ஸ். எதுக்கு சாங் ஆஃப் பண்ண? ஹலோ ஹலோ, பார்த்து பேசுங்க. இது என் காரு. இதுல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பாட்டு ஓடும். யூ ஹாய் மாம். ஹாய் சாம், ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டியா? ஆன் த வே மாம். சாம், ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்றத மட்டும் கேளு. ஆபீஸ்ல ஒரு ஃபைல் இருக்கு, அதை எப்படியாவது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துரு. Why mom? கேர்ஃபுல்லா இரு. Okay ma. God, phone. Surya! Surya! ப்ளீஸ் காரை ஓபன் பண்ணுங்க. பாவம் அந்த பொண்ணு உள்ள மாட்டிக்கிட்டா. அவளுக்கு நல்லா வேணும் சமந்தா. ரொம்ப திமிரில் ஆடுறால, அப்பதான் புத்தி வரும். எதிரியா இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அதான் உன் மனசு. இது ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இங்க பாரு, அந்த சாமானியா தான் என்கிட்ட வந்து வந்து பேசிட்டு இருக்கா. நான் அவளை மதிக்கிறது கூட இல்ல. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இப்போ டோரை திறக்கிறீங்களா இல்லையா? நீ சமந்தமா பேசுனீங்க தானே? சொல்லுங்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? டேய், கொஞ்சம் அமைதியாடுறா. நீ ஏன்னா இவளுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? Shit. இரு ஜெயந்தி அடிக்கடி சொல்றேன். ஹலோ, இது ஒன்னும் ஸ்கூல் இல்ல தொட்டதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத. நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போட தேவையில்ல. உன் வேலையை மட்டும் பாரு. உன்னெல்லாம் சாமானியா? ஹலோ, சொல்லு சாமானியா. ஆண்டி, உங்க சன் சூர்யா என்கிட்ட பேசாம அந்த சமந்தா கிட்டே பேசிட்டு இருக்காரு ஆண்டி. நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னதுக்கு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கொண்டு போயிட்டே இருக்காங்க ஆண்டி. போயிட்டானா? என்ன ஆபீஸ் வாசலே விட்டுட்டு போயிட்டாரு ஆண்டி. கடவுளே கடவுளே, இன்னும் யாரும் உள்ள கூப்பிடவே இல்ல. இப்படி பண்ணா யார் ஆண்டி என்ன ஆபீஸ்ல மதிப்பாங்க? சரி சரி சாமானியா, நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. நீ ஆபீஸ் உள்ள போ. உன்னை எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ண போறாங்க. நீதான் என் மருமகன்னு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு சூப்பர் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கவலைப்படாம உள்ள போ. ஓகே ஆண்டி. Congratulations, Surya. Congratulations, madam.
idiots. Be in your limits. மரியாதையா பேசு. இது வீடு இல்ல, ஆபீஸ். இவங்க எல்லாம் இங்க வர்க் பண்ற ஸ்டாஃப். Be careful. ஏன் போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல அவ போட்டோ வச்சுட்டு ஏன் நேம் இருந்தா இடியட்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் டேவே மூட் ஆஃப் ஆயிருச்சு. ச்சே. இதான் நீங்க எனக்கு கொடுக்கிற வெல்கமா? அப்ப இந்த பொண்ணு பேரு சாமானியா இல்லையா? உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு ஒரே இன்சல்ட்டிங்கா இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, இது ஆபீஸ். கொஞ்சமாவது மேனஸோட நடந்துக்கோ. நீ வீட்டுக்கு போறதா இருந்தா தாராளமா போலாம். நாங்க யாரும் வரமாட்டோம். எங்களுக்கு வர்க் இருக்கு. So you carry on. சரி சரி, எல்லாரும் வேலையை பாருங்க. சாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 2 நிமிஷம் இரு. லைஃப் லாங் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன். எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் உன்கிட்ட இல்லையா? இங்க பார் சமந்தா, இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கும் வீட்ல நடந்த பிரச்சனைக்கும் நான் காரணம் இல்ல. எங்க அம்மா கிட்ட நீயே தான் அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்த. அந்த சத்தியம் கூட எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிற நீ உன்னை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, உன்னை நீயே வருத்திக்கிற. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவை பத்தி யோசிக்கிற நீ உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ண என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? உனக்கு என்ன விட அடுத்தவங்க தான் முக்கியம்னு தோணுதா? உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி நீ எனக்கு ஒரு 7 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த. அதுல ஒண்ணு, எப்பவும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு என் கைய பிடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்த. அதை காப்பாத்த மாட்டியா? எங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக என் முகத்தை கூட பார்க்காத நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக என்ன பண்ணிருக்க? சாம், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பேசு, ரிப்ளை பண்ணு. 4 வார்த்தை திட்டுறதுனா கூட திட்டிடு. தயவு செஞ்சு அமைதியா இருக்காது. ஏன்னா வார்த்தைகள் கொடுக்கிற வலியை விட இப்படிப்பட்ட மௌனம் கொடுக்கிற வலிதான் ஜாஸ்தி. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? இதுக்கு என்னதான் முடிவு?
மறுபடியும் சண்டையா? சண்டை போட்டா கூட பரவாயில்ல, பேச கூட மாட்டேங்கிறா. என்ன அவாய்ட் பண்றாடா. நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி பிளான் சொதப்பிருச்சு. இதுக்கப்புறம் சமந்தாவோட மனசை மாத்த முடியுமாண்ணா? தெரியலடா, அவ ரொம்ப பிடிவாதக்காரி. லாஸ்ட் டைம் சண்டை ஆனப்போ பேச வைக்கிறதுக்கே தண்ணி குடிக்க வேண்டியதா போச்சு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு உண்மை புரியலடா. ஆ? அவ கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டான்னு நீயே முடிவு பண்ணி விலகணும். இல்லனா உன்னை நான் விலக வைப்பேன். சாம் எனக்கு தான். இதுதான் அம்மா சொன்ன அக்கௌண்ட் ஃபைலா இருக்கும்.